இது பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம். தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க, அது கணக்கு தானே சொல்லி தரும், நின்னு கேளுங்க. பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, அது பாமரர்க்கும் கற்று தரும், உண்மைதானுங்க. தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. ஐயா ராமானுஜர் புகழை நாம பெருக்கிக் கொள்ளுவோம், அவர் சிறப்பை நாம் ஊரெல்லாம் கூட்டிக் கொள்ளுவோம். கணக்கறியா நிலையை நாம கழித்து கொள்ளுவோம், இனி கணக்கேதான் உலகென்ற நிலையை வகுப்போம். தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. ஓடு தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க, அம்மா காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க, அது கணக்கு தானே சொல்லி தரும், நின்னு கேளுங்க. பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, அது பாமரர்க்கும் கற்று தரும், உண்மைதானுங்க. தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. வணக்கம் நேர்களே, உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு சகோதரி அமிர்த ஜெயந்தி. இன்றைய காற்றோடு கணிதத்தில் நாம் கேட்கவிருப்பது நேயர்களின் விமர்சனம். இது நேற்று நிகழ்ச்சியின் தொடர்ச்சி. வணக்கம், இது காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி. யார் அழைக்கிறீங்க, எங்கேருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்கம்மா. வணக்கம்மா, என் பேரு அமுதா, நான் செஞ்சிப்பட்டியில இருந்து பேசுறேங்கம்மா. சரி சரி சரிம்மா, சொல்லுங்க. காற்றோடு கணிதம் நிகழ்ச்சியெல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்களா? நான் நல்லாவே கேட்டிருக்கேன்மா. நிகழ்ச்சியை பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிம்மா, நீங்க என்ன நிகழ்ச்சி போன மாசத்துல நடந்த நிகழ்ச்சியில என்ன கேட்டீங்க, அதை பத்தின இதை சொல்லுங்க. அதுக்கு வந்து ஏதோ குறிப்பு சொன்னாங்கல்லம்மா. ஆமா ஆமா ஆமாம்மா. அதுமா, என் பிள்ளை வந்து இப்பதான் 10வது படிச்சிட்டு இருக்கா. சரி சரி, உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சாமா அந்த குறிப்புகள்லாம்? அந்த குறிப்பெல்லாம் ரொம்ப பயனுள்ளதா இருந்ததுமா. என் பொண்ணு அதை கேட்டா, அவளும் கேட்டுட்டு அம்மா நான் இனிமே இப்படியே படிக்கிறேம்மான்னு என்கிட்ட சொன்னா. சரி சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். உங்க பொண்ணுக்கு வந்து இந்த வருஷம் தேர்வு எழுத போறாங்களாம்மா? ஆமாம்மா, இந்த வருஷம் எழுத போறாங்க. சரிம்மா, அவங்க வந்து நிறைய மார்க் வாங்கணும், அதுவும் குறிப்பா கணக்குல வந்து 100க்கு 100 மார்க் எடுக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்கள். வேற ஏதாவது நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்களாம்மா? வேற நிகழ்ச்சி வந்து இந்த தொடர்ந்து கேட்பீங்களா, இல்ல உங்களுக்கு எல்லா நாளும் நேரம் இருக்குமா, எப்படி கேட்பீங்க? இல்லம்மா, தொடர்ந்து அந்த மாதிரி எல்லாம் கேட்கறது இல்ல. எங்களுக்கு நேரம் இருக்கிறப்பதான் நாங்க வந்து ரேடியோ பெட்டி ஆன் பண்ணி நாங்க கேட்போம். சரி சரி சரிம்மா. இப்போ வந்து உங்க பொண்ணு வந்து அதை அவங்க கேட்கறதுக்கு நேரம் இருந்துச்சா, நீங்க மட்டும்தான் கேட்டீங்களா? இல்லம்மா, பொண்ணு எப்பயாச்சும் வீட்டுல இருந்தானா கேட்பா, மற்றபடி நான் தான்மா கேட்பேன். அவளுக்கு அவ்வளோ நேரம் இருக்காது, படிக்கணும் ஓடி ஓடி போயிடுவாமா. சரி சரிம்மா. வந்து இந்த நிகழ்ச்சி வந்து மறுவழிபரப்பு போடுறப்ப உங்க பொண்ணு பார்த்தாங்களா இல்லையா? ஈவினிங் வந்து மாலையில வந்து மறுவழிபரப்பு பண்றோம் இல்லையா? நீங்க என்ன செய்யுங்க, இனிமே இந்த மாதிரி நிகழ்ச்சிகள், முக்கியமான நிகழ்ச்சிகள், நல்லதா ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதா இருந்தது அப்படின்னா நம்ம வந்து 3 வேளையும் ஒளிபரப்புறோம். சரிங்களா? காலையில மதியம் 1 மணிக்கு, திரும்ப மாலை 5 மணிக்கு மறுபடியும் ஒளிபரப்பு பண்றோம். இது மாதிரி ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சிகள் நீங்க கேட்டா உங்க பொண்ணோ இல்ல பிள்ளைங்களோ வந்தோடனே அவங்களும் மறுபடியும் சாயந்தரம் கேட்க சொல்லுங்க. சரிங்களா? வேற வந்து தொடர்ந்து வந்து இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுட்டே இருங்க. அடுத்த மாதம் வந்து நிறைய பயிற்சிகள்லாம் கொடுக்க போகிறாங்க. நம்மளோட காற்றோடு கணிதம் நிகழ்ச்சியில் வந்து நிறைய பயிற்சிகள், நேர்முக பயிற்சிகள் கொடுக்க போகிறாங்க. அதுலேயும் கலந்துக்குங்க. உங்களோட உறவினர்களுக்கு, நம்ம ஊரை சுற்றியுள்ள நண்பர்களுக்கும் சொல்லுங்கள், இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க அப்படின்னு சொல்லுங்கள். சரியா? கண்டிப்பா சொல்றேம்மா. சரிம்மா சரிம்மா, நன்றிம்மா. கால் பண்ணி பேசுனதுக்கு மிக்க நன்றி. நன்றிங்கம்மா. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அடுத்த அழைப்பாளரை சந்திக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. வணக்கம் வணக்கம், இது பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம்.
ஹலோ ஹலோ யார் பேசுறீங்கம்மா? எங்கேருந்து பேசுறீங்க? நான் மல்லிகா பேசுறேம்மா. மல்லிகப்பட்டியிலிருந்து. பேர் என்னம்மா? வேகமா சொல்லுங்க. நான் மல்லிகா பேசுறேம்மா, மல்லிகப்பட்டியிலிருந்து. மானோஜிப்பட்டிலேருந்து மல்லிகா. ஆமாம்மா. சரிம்மா, சரி சொல்லுங்க. நீங்க வந்து காற்றோடு கணிதம் நிகழ்ச்சியெல்லாம் கேட்டிருக்கீங்களா? ஆமா. வெளியில செல்போன்ல பேசுறீங்களாம்மா? கொஞ்சம் வெளியில வாங்க. சரியாவே உங்களோட குரல் கேட்க மாட்டேங்குது. வெளியில வந்துட்டீங்களா? ம். சரிம்மா, இப்போ சொல்லுங்க. சென்ற மாதத்துல நடந்த நிகழ்ச்சியில நீங்க எதையாவது கேட்டீங்களா? அதை பத்தின சொல்லுங்கம்மா. ஓ, உங்களுக்கு அது பேர் தெரியலையா? அந்த நாடகம் சதுரம்மா வட்டம்மா சதுரகிரி நாடகம் கேட்டீங்களாம்மா? சரிம்மா, உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததா அந்த நாடகம்? ஹலோ, வேகமா பேசுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லுங்க. தொடர்ந்து வணக்கம், இது காற்றோடு கணிதம். சொல்லுங்க. வணக்கம்மா. நீங்க யாரு, எங்கேருந்து பேசுறீங்கம்மா? நான் மல்லிகா பேசுறேம்மா, மல்லிகப்பட்டியிலிருந்து. மல்லிகாவா? மானோஜிப்பட்டிலேருந்து. ஓ, இப்போ தொடர்புல இருந்து துண்டிச்சு போனீங்களே அந்த மல்லிகாவாம்மா? மறுபடியும் கூப்பிட்டுருக்கீங்களா? ஆமாம்மா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. நான் 2ஆம் வரை படிச்சிருக்கேம்மா. சரிம்மா, சரி. நீங்க காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கோம்மா. சரி. உங்களுக்கு வந்து கணக்கெல்லாம் முன்னாடி போடுவீங்களா, இல்ல காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி கேட்ட பிறகு உங்களுக்கு கணக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கா? அதை பத்தி சொல்லுங்க. முன்னாடி எனக்கு தெரியாதுமா, இந்த நிகழ்ச்சி கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். சரி. சென்ற மாத நிகழ்ச்சியில நீங்க என்ன நிகழ்ச்சி கேட்டீங்க? தொடர்ந்து கேட்பீங்களா, இல்ல எப்பாவது தான் கேட்பீங்களா? எப்பயாச்சும் நேரம் கிடைக்கும் போது பாப்பீங்க. நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கம்மா? ஹலோ, என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? வீட்டு வேலை தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. சரிம்மா, சரி. அப்போ வந்து உங்களுக்கு வீட்டு வேலையா இருந்தாலும் அதுலயும் நமக்கு வரவு செலவு கணக்கெல்லாம் இருக்கும் இல்லையா? அதுக்கு வந்து கணக்கு பயனுள்ளதா இருக்கணும். உங்களுக்கு வந்து இதுல நிறைய கணக்கு பற்றின நிகழ்ச்சிகளை போட்டுட்டு இருக்கோம். நீங்க வந்து குறிப்பா என்ன நிகழ்ச்சி பாத்தீங்க போன மாசத்துல? நீங்க கேட்ட நிகழ்ச்சியை பத்தி சொல்லுங்க. வினாடி வினாலாம் கேட்டீங்களா? சரிம்மா, சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து நீங்க கேட்கறதோட இல்லாம உங்களோட குழந்தைகளையும் நண்பர்களையும் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களையும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்க சொல்லுங்க. ஏன்னா பல பேருக்கு வந்து இப்படி ஒரு ரேடியோ, அதாவது கணக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு ரேடியோ இருக்கு அப்படிங்கிற விஷயமே தெரியாம இருக்காங்க. நீங்க கேட்கறதுல ரொம்ப சந்தோஷம். எல்லாரையுமே கேட்க சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த மாசத்துல வந்து நம்ம நேரடி பயிற்சி நிறைய கொடுக்க போறோம். உங்களை மாரி குறைவான படிப்பு இருக்கவங்களுக்கு, படிப்பறிவே இல்லாதவங்களுக்கெல்லாம் எளிமையா கணக்கு சொல்லித்தரத்துக்கு பயிற்சியெல்லாம் கொடுக்க போறோம். அதுக்கு எந்த நேரத்துல அந்த பயிற்சி வருது அப்படிங்கிறத பத்தி நம்மளோட காற்றோடு கணிதம் வானொலியிலேயே நிறைய செய்திகள் சொல்லுவாங்க. எங்க நடக்குது, எத்தனை மணிக்கு நடக்குது அப்படிங்கிறத அதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் பயனடைஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றிம்மா, கால் பண்ணி பேசினதுக்கு ரொம்ப நன்றி. செஞ்சுட்டு இருக்கீங்க? சரி, சரி, சரி. முழு நேரமே இந்த தொழில் தானா, இல்ல வேற ஏதாவது விவசாய வேலைக்கெல்லாம் போவீங்களா? அந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா, தையல் தொழில்ல கூட்டல் இருக்கு, பெருக்கல் இருக்கு, கழித்தல் இருக்கு, வகுத்து. துணிலாம் வாங்குவாங்கல்ல, எனக்கெல்லாம் கணக்கு தெரியாதுங்க. காசெல்லாம் கம்மியா கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் இதெல்லாம் இப்படி கூட்டணும், இவ்வளவு துணிக்கு தான் இவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. சரிம்மா, சரிம்மா. இப்ப வந்து அந்த உங்களோட தொழில்ல எங்கெல்லாம் கூட்டல் வருது, எங்கெல்லாம் கழித்தல் வருது, பெருக்கல் வருது அப்படின்னு சொன்னோம். அதை கேட்டு உங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சா இல்லையா? ஆமாங்க, இப்படிலாம் கூட இருக்கான்னு எனக்கு இப்பதாங்க புரியுது. சரிம்மா, சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி எல்லாத்தையுமே நீங்கள் கேளுங்க. அதோடு இல்லாமல் இப்போது அடுத்த மாதத்துல எல்லாம் வந்து நிறைய பயிற்சிகள் கொடுக்க இருக்கிறாங்க, நேரடி பயிற்சிகள்லாம் கொடுக்க இருக்காங்க. அதுலேயும் நீங்கள் கலந்துக்கிட்டு பயனடையணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம்மா. கால் பண்ணி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க.
இடைவேளைக்கு பிறகு அடுத்த அழைப்பாளரை மீண்டும் சந்திப்போம். வணக்கங்க. இது பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம் 90.4 அலைவரிசை. வீட்டுல இருக்கிற பெண்களா இருந்தாலும் வேலைக்கு போற பெண்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்குங்க. இதெல்லாம் குறைச்சி நம்மள மகிழ்ச்சியோடு வைக்க ஒரு வழி இருக்குதுங்க. எங்கன்னு கேக்குறீங்களா? நம்ம பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்துல தாங்க. என்னன்னு கேக்குறீங்களா? உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு வரும் 6/3/2015 அன்று மகளிர் கணித திருவிழாவாக கொண்டாடுறாங்க. அதுல நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஒண்ணுமே இல்லைங்க. இங்க வாங்க, ஆடுங்க, பாடுங்க, பேசுங்க, நடிங்க, உங்க திறமைகளை வெளிக்கொண்டு வாங்க, பரிசுகளை அள்ளி செல்லுங்க. மறந்துடாதீங்க, மறந்துட்டு இருந்துடாதீங்க. 6/3/2011 வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை. தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. இது உங்கள் பகுத்தறிவு பண்பலை. இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை NCSTC பிரிவு மற்றும் பெரியார் பண்பலை 90.4 இணைந்து வழங்கும் காற்றோடு கணிதம். பேப்பர் பழைய பேப்பர் அம்மா, பேப்பர் போடுங்க பழைய பேப்பர் இரும்பு ஜாமான்லாம் இருந்தால் போடுங்கம்மா, எதாக இருந்தாலும் வாங்குவோம்மா. பேப்பர் தம்பி இங்க வா. என்னக்கா வீட்டில் பேப்பர்ல தான் இருக்கா? இருந்தால் உடனே போடுங்கக்கா. ஆமாப்பா, பழைய தாள்லாம் வீட்டுல இருந்து அடசல தான் உண்டாகுது. இதெல்லாம் எடுத்துட்டு போ. எவ்வளவு வருதுன்னு பார்த்து சொல்லு. இதோ எடுத்துட்டு போறேங்க்கா. அடடா என்னக்கா எல்லாமே இங்கிலீஷ் பேப்பராகவே இருக்கு. பரவாயில்ல நமக்கு வந்து ஒரு 5 கிலோ வருதுக்கா. 1 கிலோ எவ்வளவுப்பா? கிலோ வந்து 6 ரூபாய்க்கா. என்னக்கா நம்ம வீட்ல பேப்பர் இருக்கா? இருந்தா உடனே எடுத்துட்டு வாங்க, நம்மள்ட்டே போடுங்க. இதோ இருப்பா, எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் எம்பிட்டு வருதுன்னு பார்த்து சொல்லுப்பா. நமக்கு வந்து 5 கிலோ, அதனால 25 ரூபா வருதுக்கா. இந்தப்பா, இந்த பேப்பரையும் எடை போட்டு சொல்லு. இதோ பார்த்து சொல்றேன்க்கா. இந்த பேப்பர் ரொம்ப கம்மியா இருக்கு. பரவாயில்ல நமக்கு 2 கிலோ வருதுக்கா. கிலோ எவ்வளவு சொன்னா? 6 ரூபாயா? ஆமாக்கா. நீங்க எத்தனை கிலோ போட்டீங்க? நான் 5 கிலோ போட்டேன். 5 கிலோ எவ்வளவு வருது? 25 ரூபான்னு சொன்னாப்ல. என்னது 5 கிலோ 25 ரூபாயா? இல்லையே, 30 ரூபாயில வரும். அட இல்லக்கா, நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, 5 கிலோ 25 ரூபா தான் வருது. இல்ல தம்பி, 30 ரூபாய் தான் வரும். அட நீங்க போய் சொல்லலாம், நான் போய் சொல்லலாம். என் கலாகுலேட்டர் போய் சொல்லாதுக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, அதை பார்த்து சொல்றேன். எவ்வளோ கிலோ நீங்க போட்டீங்கக்கா? 5 கிலோ. 5 கிலோ. கிலோ எவ்வளோ சொன்னேன்? 6 ரூபா. 6 ரூபா. அடடே ஆமா, 30 ரூபா தான் வருது. மன்னிச்சுங்கக்கா, தெரியாம கணக்கு தப்பா பண்ணிட்டேன். இந்தாங்கக்கா உங்களுக்கு 30, உங்களுக்கு 2 கிலோவாக்கா. இந்தாங்க உங்களுக்கு 12. பேப்பர் பழைய பேப்பர் போடுறவங்க போடுங்க. என்ன நீ இந்த காலத்துல போய் இப்படி இருக்கியே? எவ்வளவு வருதுன்னு ஒரு கணக்கு பார்த்து வாங்க மாட்டியா? நான் என்னயா பண்றது? நான் பள்ளிக்கூடம் போய் நான் எழுத்து படிச்சாலே தெரியும். ஒண்ணுமே படிக்கல. பாத்தியா, ஒரு பேப்பர்காரன் கூட என்னை ஏமாத்துறான். ஏன் கவலைப்படுற? நீ வீட்டுல இருந்தபடியே சுலபமா கணிதத்தை கத்துக்கலாம். அப்படியா? அது எப்படி? நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வருது. அதுல அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கணிதத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு சுலபமா சொல்லி தராங்க. ஓ அப்படியா? ரேடியோ போட்டிய தட்டினாலே வெறும் பாட்டும் கூத்து குமாலுமா தான் இருக்குன்னு நினைச்சேன். கணிதம் கூட சொல்லி தராங்களா? சரி தமிழ் செல்வி, அப்ப நாளையிலிருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை தினைக்கும் தவறாம கேட்க. வணக்கம், இது பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம். யாருமா பேசுறீங்க? ஹலோ. ஹலோ. இது பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம். நீங்க யாரு, எங்க இருந்து பேசுறீங்க அப்படிங்கறது சொல்லுங்க. உங்க பேர் என்ன? சுமதியா? சரிம்மா, சொல்லுங்க. நீங்க காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
என்ன நிகழ்ச்சி கேட்டீங்க? எதை பற்றி சொல்ல போகிறீங்க இப்போ? சொல்லுங்கம்மா. வணக்கம் வணக்கம், இது பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம். சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? அழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. காத்திருப்போம், அடுத்த நேருக்காக காத்திருப்போம். நம்முடைய நிகழ்ச்சியில் வந்து காற்றோடு கணிதத்தில் நிறைய நிகழ்ச்சிகள் நாம் ஒளிபரப்பிட்டு வர்றோம். சென்ற மாதத்தை பொறுத்த வரைக்கும் தையல் தொழிலில் எங்கெல்லாம் கணிதம் இருக்குது அப்படின்னு நாம் சொன்னோம். என்னென்ன கணக்கெல்லாம் தையல் தொழிலில் வருது அப்படிங்கிறத பற்றி மாலா மற்றும் நித்யா 2 பேரும் நம்மோட கலந்துரையாடினாங்க. அதே மாதிரி நம்ம வட்டம்மா சதுரகிரி அப்படிங்கிற ஒரு நாடகம் பார்த்தோம். அந்த நாடகத்தில் நம்மோட தினசரி வாழ்க்கையில் எங்கெல்லாம் உருவங்கள், அதாவது வடிவங்கள் வருது அப்படிங்கிறத பற்றி அந்த நாடகத்தில் சொன்னாங்க. அந்த நாடகம் வெறும் வடிவங்களை சொல்கிற ஒரு நாடகமாக மட்டும் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாகவும் பல செய்திகளை, அதாவது நகைச்சுவையாகவும் கணக்குகளில் உள்ள வடிவங்களோட பெயர்களை சொல்லித்தர விதத்துலேயும் அது இருந்துச்சு. அதே போல் பார்த்தோம்னா 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நாம் கணித குறிப்புகள் பலவற்றை ஒரு ஆசிரியர், அதாவது 5 சொல்லுங்கள், என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லுங்கள். தொடர்ந்து வணக்கம், இது காற்றோடு கணிதம். சொல்லுங்க. மல்லிகாவா? மானோஜிப்பட்டிலேருந்து. ஓ, இப்போ தொடர்புலேருந்து துண்டிச்சு போனீங்களே, அந்த மல்லிகாவாம்மா? மறுபடியும் கூப்பிட்டுருக்கீங்களா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. சரிம்மா, சரி. நீங்கள் காற்றோடு கணிதம் நிகழ்ச்சியை கேட்டிருக்கீங்களா? சரி. உங்களுக்கு வந்து கணக்கெல்லாம் முன்னாடி போடுவீங்களா, இல்லை காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி கேட்ட பிறகு உங்களுக்கு கணக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கா? அதை பற்றி சொல்லுங்க. சரி. சென்ற மாத நிகழ்ச்சியில் நீங்கள் என்ன நிகழ்ச்சி கேட்டீங்க? தொடர்ந்து கேட்பீங்களா, இல்லை எப்போவாவது தான் கேட்பீங்களா? எப்பயாச்சும் நேரம் கிடைக்கும்போது பார்ப்பீங்க. நீங்கள் என்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்கம்மா? ஹலோ, என்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்க? வீட்டு வேலை தான் செஞ்சிட்ருக்கீங்க. சரிம்மா, சரி. அப்போ வந்து உங்களுக்கு வீட்டு வேலையாக இருந்தாலும் அதுலேயும் நமக்கு வரவு செலவு கணக்கெல்லாம் இருக்கும் இல்லையா? அதுக்கு வந்து கணக்கு பயனில் இருக்கணும். உங்களுக்கு வந்து இதில் நிறைய கணக்கு பற்றின நிகழ்ச்சிகளை போட்டுட்ருக்கோம். நீங்கள் வந்து குறிப்பாக என்ன நிகழ்ச்சி பார்த்தீங்க போன மாதத்தில்? நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியை பற்றி சொல்லுங்கள். வினாடி வினாலாம் கேட்டிங்களா? சரிம்மா, சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து நீங்கள் கேட்குறதோடு இல்லாமல் உங்களோட குழந்தைகளையும் நண்பர்களையும் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களையும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்க சொல்லுங்கள். ஏன்னா பல பேருக்கு வந்து இப்படி ஒரு ரேடியோ, அதாவது கணக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு ரேடியோ இருக்குது அப்படிங்கிற விஷயமே தெரியாமல் இருக்காங்க. நீங்கள் கேட்குறதுல ரொம்ப சந்தோஷம். எல்லாரையுமே கேட்க சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்த மாதத்தில் வந்து நம்ம நேரடி பயிற்சி நிறைய கொடுக்க போகிறோம். உங்களை மாரி குறைவான படிப்பு இருக்கவங்களுக்கு, படிப்பறிவே இல்லாதவங்களுக்கெல்லாம் எளிமையாக கணக்கு சொல்லித்தரத்துக்கு பயிற்சியெல்லாம் கொடுக்க போகிறோம். அதுக்கு எந்த நேரத்தில் அந்த பயிற்சி வருது அப்படிங்கிறத பற்றி நம்மளோட காற்றோடு கணிதம் வானொலியிலேயே நிறைய செய்திகள் சொல்லுவாங்க. எங்கே நடக்குது, எத்தனை மணிக்கு நடக்குது அப்படிங்கிறத அதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் பயனடைஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றிம்மா, கால் பண்ணி பேசினதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், இது பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம். வணக்கங்க, நான் பிள்ளையார்பட்டியிலேருந்து சுமதி பேசுகிறேன். அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் நம்மளுடைய காற்றோடு கணிதம் நிகழ்ச்சியெல்லாம் கேட்டிருக்கீங்களாம்மா? தவறாமல் கேட்பேங்க.
காலையில வேலை இல்லாதப்ப வெளியில விவசாய வேலை இந்த 100 நாள் வேலை பாக்குறேன் நானு. அப்படிங்களா? அந்த மாதிரி என்னைக்காவது வேலை பாக்குறப்பே கேட்டுட்டு இருப்பேன். இல்லாட்டி சாயந்தரம் அந்த மாதிரி எப்பயும் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் கேட்பாங்க. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்கள் போன மாதத்துல வந்த நிகழ்ச்சியில் என்னம்மா கேட்டீங்க? தொடர்ந்து கேட்காட்டினாலும் ஏதாவது கேட்டிருப்பீங்களா? என்ன கேட்டீங்க? அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அதை பற்றி சொல்லுங்கள். கொடுத்தாங்கல்ல, அது கூட்டல் முறைன்னு சொல்லிட்டு கூட்டல் அந்த அதாவது கூட்டல்னு கத்து கொடுத்தாங்களே, எப்படி கூட்டுறது அப்படின்னு சொல்லி. ஆமாம்மா. அதெல்லாம் பார்த்தீங்களா? அதெல்லாம் கேட்டேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து எனக்கு ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு சொல்லி தர மாதிரி எப்படி கூட்டணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நான் கூட அந்த மாதிரி பண்ணி பார்த்துருக்கேங்க. பக்கத்துல இருக்கவங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப உபயோகமா இருந்தது அந்த நிகழ்ச்சி எனக்கு. சரிம்மா. வேற என்ன நிகழ்ச்சி கேட்டீங்க போன மாச நிகழ்ச்சியில? தையலில் கணிதம், அப்புறம் விளையாட்டில் கணிதம், அதெல்லாம் பாத்தீங்க. விளையாட்டில் கணிதம் பார்த்தப்ப உங்களுக்கு ஆச்சரியமா இருந்ததா இல்லையாம்மா? பல்லாங்குழியை பத்தி பேசியிருந்தாங்க இல்லையா, அது கேட்டீங்களா? அதுல என்னெல்லாம்? நாங்களாம் அந்த பாட்டெல்லாம் இப்ப கூட எங்களுக்கு நாங்க எப்பயாவது விளையாடணும் நேரம் இல்ல, இருந்தாலும் அந்த பாட்டெல்லாம் ரொம்ப கேட்கறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதை நம்மளாம் பாடி விளையாடி இருந்தோமே, இப்ப அந்த மாதிரி பாட்டெல்லாம் விளையாட கூட ஆளுங்க அப்படின்றப்ப பரவாயில்ல, ஏதோ யாரும் அந்த மாதிரி இப்ப கூட அந்த பாட்டெல்லாம் ஞாபகம் வச்சு பாடிருக்காங்கன்னு நினைக்கிறப்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப. நாங்க கூட எல்லாரும் சேர்ந்து அதுக்கு பாடுற அந்த ஒளிபரப்புறப்ப கூட சேர்ந்து கேட்டுட்டு பாடி நாங்கெல்லாம் வேற மாதிரி சில வார்த்தைகள் வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரியா பாடுவாங்க. சரிம்மா. மகிழ்ச்சியா இருந்தது அந்த நிகழ்ச்சி? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரிம்மா. அந்த பாட்டை கேட்டுட்டு எங்க வீட்டுல இருக்கிற சின்ன பசங்க கூட இப்ப 2-3 பாட்டு அது மாதிரி பாடு சொல்லி கொடுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம் வழங்குற எல்லா நிகழ்ச்சியுமே கேளுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல எல்லாரும் அதாவது முக்கியமான சில விஷயங்கள் அதெல்லாம் கேட்கறப்ப எல்லாருமே சேர்ந்து தான் கேட்போம். எப்படி கத்துக்கிறது அதெல்லாம் ரொம்ப உபயோகமா இருக்கு. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். நீங்க கேட்கறதோட எல்லாருக்குமே நம்ம அதாவது தஞ்சை பகுதியை சுற்றியுள்ள எல்லா கிராமத்துலயுமே இந்த நிகழ்ச்சியை வந்து எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அதனால இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க முடியுமா நேரத்தை? கண்டிப்பா அதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டுட்டு தான் இருக்கோம். இப்போ முதல் கட்டம் அப்படிங்கிறதுனால நம்ம 3 வேளை ஒளிபரப்புறோம். அதாவது காலையில நிகழ்ச்சியை தவற விட்டவங்க மதியம் 1 மணிக்கு கேட்கலாம், மதியமும் தவற விட்டவங்க மாலை வந்து 5 மணிக்கு கேட்கலாம். அதனால கொஞ்சமா ஒளிபரப்புனாலும் எல்லாரையுமே இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் சென்றடையணும் அப்படிங்கிற வகையில செஞ்சுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம அடுத்த மாசத்துல வந்து நிறைய பயிற்சிகள், நேர்முக பயிற்சிகள் கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க. அதுல போனீங்கன்னா நீங்க நிறைய நிகழ்ச்சிகள் ரேடியோல கேட்கறத விட எளிமையா அதை கேட்டதையே நீங்க நேரடியா அவங்க சொல்லி கொடுக்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படியா? கண்டிப்பாம்மா, கண்டிப்பா நீங்க எங்களை வந்து தொடர்பு கொண்டு கேட்டீங்கன்னா நாங்க நேர்ல வந்து உங்கள்கிட்ட தகவல்களை வாங்கிக்குவோம். அதே மாதிரி உங்களுக்கும் சொல்லி கொடுப்போம். இந்த மாதிரி ஆர்வத்தோட நீங்க கேட்கறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதற்கான முயற்சியை நாங்க செய்யறோம்மா. நன்றி. கால் பண்ணி பேசுனதுக்கு ரொம்ப நன்றிம்மா. வாழ்த்துக்கள். வணக்கம், இது பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம். ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க, எங்கேருந்து அழைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. கீர்த்தி. இப்ப ஓஹோ, குழந்தையா நீங்க? சரி, நான் பெரியவங்கன்னு நினைச்சேம்மா. என்னம்மா படிக்கிறீங்க நீங்க? 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? சொல்லுங்கம்மா, இது என்ன நிகழ்ச்சி தெரியுமா? தெரிஞ்சுதான் அழிச்சிங்களா இல்ல எதுவும் தப்பா பண்ணிட்டீங்களா? சரி சொல்லுங்கம்மா, ஏதாவது நிகழ்ச்சிகள் கேட்டிருக்கீங்களா காற்றோடு கணிதத்துல? அப்படின்னு சொன்னா அது கேட்டீங்களா? 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு குறிப்புகள் கொடுத்தாங்களே அந்த நிகழ்ச்சி கேட்டீங்களாமா? அப்படியா, சந்தோஷம்மா. அவங்க அண்ணன் கேட்டாங்களா? அப்படியா, சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். வந்து நீ என்ன படிக்கிறேன்னு சொன்ன? 9th. அப்போ அது உனக்கும் பயனுள்ளதா தானே இருக்கும். அடுத்த வருஷம் நீ 10th போக போற இல்லையா? சரி, 2 பேருமே சேர்ந்து கேட்டீங்களா? சரி, உங்க அண்ணன் வந்து ரொம்ப நல்லா தேர்வு எழுதி நிறைய மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு காற்றோடு கணிதம் சார்பா உன்னை வாழ்த்துறோம்மா. அதே மாதிரி அடுத்த வருஷம் நீயும் வந்து மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண் வாங்கணும் அப்படின்னு காற்றோடு கணிதம் உன்னை வாழ்த்துது. சரி, எப்படி உனக்கு தெரியும் இந்த ரேடியோ வந்து எப்படி நீ கேட்க ஆரம்பிச்ச?
ஆஹா பாவமா புள்ளப்பா. டியூன் பண்ணிட்டு இருந்தபோது தெரியாம கேட்டுட்டு இருந்தோம். அப்ப வந்து அம்மா இது நல்லா இருக்கே என்னதுன்னு பாருங்க அப்படின்னோன்னு யதார்த்தமா தான் நாங்க பார்க்க ஆரம்பிச்சோம். இப்பயும் கேக்குறோம். எனக்கு டைம் இருக்கும்போது கேட்போம் ஆண்டி. சரி சரி பாவம் இல்லை, நீ உங்க அண்ணன் 10th எழுதுறதுக்காக உனக்கும் கேபிளை கட் பண்ணி உங்க அம்மா அப்பா கொடுமைப்படுத்துறாங்களா? சரி முதல்ல உங்கள மாதிரி யூஸ்ஃபுல்லான ரேடியோ சேனல் இருக்கிறதுனால எனக்கு அது தெரியல ஆண்டி. தெரியலையா? சரி இருந்தாலும் உங்க அம்மா அப்பா உன்னை கொடுமைப்படுத்தல, உனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னா கேபிள் கனெக்ஷன் இருந்தா அதையே நீ பார்த்துட்டு உன் கண்ணு கெட்டு போயிடும். அப்புறம் நீ போடும்போது உங்க அண்ணன் வந்து அதை காதுல வாங்கிட்டு சரியா படிக்க மாட்டான். இது மாதிரி காரணத்துக்காக தான் உங்க அம்மா அப்பா வந்து கேபிளை கட் பண்ணியிருப்பாங்க. சரியா? நான் உனக்கு விளையாட்டுக்காக சொன்னேன், உங்க அம்மா அப்பாவை பத்தி நீ தப்பா நினைக்க கூடாது. அதுவும் இல்லாம நீ ரேடியோ கேட்டேன்னா ரேடியோ கேட்டுட்டே வந்து வேற எதுவும் வேலை செய்யறதுனா செய்யலாம். ரேடியோ கேட்டுட்டே படிக்கலாம். ரேடியோ கேட்டுட்டே ஏதாவது வீட்டு வேலை அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண அதை மாதிரிலாம் பண்ணலாம். அம்மாவுக்கு ஹெல்ப்லாம் பண்ணுவீங்களா அம்மா வீட்டுல? பண்ணுவீங்களா? சரி என்ன மாதிரியான வேலையெல்லாம் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க? அம்மா ஏதாவது கேட்டாங்கன்னா வாங்கி கொடுப்போம், செய்வோம். வீட்டு வேலை ஏதாவது செய்வீங்களா? வீடு கூட்டுவோம் ஆண்டி. ஓ வீடு கூட்டுவீங்களா? பாத்தீங்களா அங்கேயும் கணக்கு வருது. சரி 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 சரி. அப்புறம் உங்க வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டி. அப்படியா? சரிம்மா சரி. என்னை பாராட்ட முதல் ஆள் நீ தான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றிம்மா. தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சியுமே கேளுங்க. அண்ணன் 10th படிக்கிறதுனால அவங்க காலையில மத்தியானம் ரேடியோ கேட்க முடியாது. ஆனா நம்மளோட ரேடியோல என்ன செய்யறோம் அப்படின்னா காலையிலயும் மத்தியானமும் ஒளிபரப்புற நிகழ்ச்சியை மறுபடியும் மாலையில ஒளிபரப்புறாங்க. அதனால முக்கியமான பயனுள்ள நிகழ்ச்சிகள் இருந்தது அப்படின்னா சாயந்தரத்துல வந்து அண்ணனை கேட்க சொல்லுங்க. நீங்களும் கேளுங்க. ரொம்ப நன்றிம்மா கால் பண்ணி பேசுனதுக்கு. நன்றி. வணக்கம், இது பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம். ஹலோ, நான் சாந்தி பேசுறேன் நொடியூர்ல இருந்து. சாந்தி பேசுறீங்களா? எந்த ஊர்ல இருந்துமா? நொடியூர்ல இருந்து பேசுறீங்க. நல்லதுமா. சொல்லுங்க, காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி எல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்களா? கேட்டுக்கோங்க. சரிம்மா சொல்லுங்க, என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லுங்க. என்ன நிகழ்ச்சி நீங்க ரொம்ப ரசிச்சு கேட்டீங்க? வினாடி வினா, வட்டம், சதுரம் எல்லாம் கேட்டிருக்கோங்க. தையல் வச்சு போடுற கணக்கெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. அது இந்த நிகழ்ச்சி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சதுங்க. ஓ தையல்ல கணிதம் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த நிகழ்ச்சி கேட்டீங்களா நீங்க? ஆமா கேட்டோம். சரிம்மா. தையல்ல வந்து என்ன கணக்கெல்லாம் வருது அப்படின்னு சொன்னாங்கன்னு தெரியுமாமா? தையல்ல என்ன கணக்கெல்லாம் வருதுன்னு சொன்னாங்க? ஞாபகம் இல்லைங்க. அப்பப்பதான் கேட்போம். வேலைக்கு போயிட்டு எப்போவாது சும்மா இருக்கப்ப கேட்போங்க. தையல்ல வந்து கூட்டல் கழித்தல் எல்லாம் இருக்குங்க. நாங்க ரொம்ப அதை பத்தி தான் நாங்க கேட்டோம். தையல்ல வந்து கூட்டல் கழித்தல் பெருக்கல் கணக்கெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆச்சரியமா இருந்துச்சு இல்லையா? நம்ம சாதாரணமா என்ன நினைப்போம், தையல்ல போய் என்ன இருக்க போது, ஒரு நூல் ஒரு துணி அப்படிதான் நினைப்போம். தையல்ல வந்து உங்களுக்கு வந்து கூட்டல் இருக்கு, கழித்தல் இருக்கு, பெருக்கல் இருக்கு, வகுத்தல் இருக்கு அப்படின்னு அந்த கலந்துரையாடல சொன்னாங்க. நீங்க முழுமையா கேட்டிருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒரு மாலா அப்படிங்கிறவங்களும் காயத்ரி அப்படிங்கிறவங்களும் வந்து ரொம்ப அழகா தையல்ல உள்ள எல்லா விஷயத்தையுமே சொன்னாங்க. நீங்க வந்து இனிமே இது கேட்கட்டி பரவாயில்ல, இதுக்கு பிறகு வந்து நிறைய நம்ம நிகழ்ச்சிகள், அதாவது நேரடி பயிற்சிகள்லாம் கொடுக்க போறோம். அதையும் நீங்க கலந்துக்குங்க. தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சியுமே கேளுங்கம்மா. சரிங்களா? கால் பண்ணி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்களாம்மா? குழந்தைங்க இல்லையா? சரி, சின்ன குழந்தைங்க உங்க பக்கத்து தெருவில் இருந்தா கூட அவங்களையும் இந்த நிகழ்ச்சியை கேட்க சொல்லுங்க. அவங்களுக்கு பயனுள்ள பல நிகழ்ச்சிகளும் போட்டுட்டு இருக்கோம். பெரியவங்களுக்கு, பெண்களுக்கு எல்லாருக்குமே பயனுள்ள நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியெல்லாம் கேளுங்க. இதே மாதிரி உங்களோட விமர்சனத்தை ஃபோன்லேயோ அல்லது நேர்லேயோ சொல்லுங்க. நன்றிம்மா. இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளையும் கேட்கலாம். நேர்களே, நீங்களும் இந்நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை கூற விரும்பினால் தொலைபேசி மூலமோ அல்லது கடிதம் மூலமோ எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. இந்நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பினை நாளை காலை 8 மணிக்கும் மதியம் 1 மணிக்கும் மாலை 5 மணிக்கும் கேட்கலாம். தவிர i-radio live என்ற இணையதளத்திலும் கேட்கலாம். நன்றி.